தொடர்பாக ஆளுநர் ரவி, முதலமைச்சர் ஸ்டாலின் இருவரும் நேரில் சந்தித்து பேசுமாறு தெரிவித்தனர். மேலும் இது குறித்து அவர்கள் கூறுகையில், முதல்வரை அழைத்து சுமூகமாக பேசி ஆளுநர் இதற்கு தீர்வு காண வேண்டும். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஒப்புதலுக்காக வந்த மசோதாக்களை திருப்பி அனுப்பிவிட்டு மீண்டும் பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பிய மசோதாக்களை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது என அரசியலமைப்பின் 2வது பிரிவு படி நீதிபதிகள் இந்த வழக்கில் சுட்டிக்காட்டினர். இது குறித்து தமிழக அரசின் வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்ததாவது என்னவென்றால், ஆளுநர் ஒப்புதல் அளிக்க காலவரம்பு நிர்ணயம் செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தை நாடினோம். இது தொடர்பாக நீதிமன்ற வழிகாட்டுதல் வேண்டும் எனவும் கோரியுள்ளோம். அரசின் மசோதாக்களை ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் வைத்திருந்தால் மக்கள் பணி முடங்கும். அமைச்சரவையின் முடிவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஆனால் ஆளுநரின் நகர்வு அதற்கு நேர் எதிராக உள்ளது. அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பதுதான் எங்கள் தரப்பு வாதம். இவ்வாறு அவர் தெரிவித்தார். இந்நிலையில் இன்று மாலை 5:30 மணிக்கு கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்